ஹலோ கைஸ், நான் உலியஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து கைது நம்பர் 8 சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 12 தான், அதாவது ஃபைனல் எபிசோட். இந்த எபிசோட் வழக்கம் போல வேற லெவலா இருக்க போது, அதனால எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன். என்ஜாய் பண்ற எல்லாரும் கமெண்ட்ல குஸ் பாமா இருந்துச்சு இல்லைன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே என்னோட பெஸ்ட் கொடுத்து தான் பண்ணிருக்கேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்து அதுவே எனக்கு போதும். முக்கியமான ஒரு விஷயம் கைஸ், இந்த சீரிஸோட சீசன் 2 2025 வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா கன்ஃபார்மா தெரியல. வந்தா நான் போடுறேன், அது இதே மாதிரி என்னோட பெஸ்ட் கொடுத்து. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுங்க. சரிங்க, நம்ம கதை உள்ள போலாமா? இப்ப எச்சிகாவும் கடினமா எக்ஸசைஸ் பண்ணின்னு இருக்கான். ஆனா ஃபுராஷியோ, டேய் ஏன்டா நீ உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிறேன், நீ என்ன செய்யறதுக்கு இப்படி நினைச்சு பண்ணின்னு இருக்க, நீ அந்த கிழவனை பத்தி கவலைப்படலையா? ஏன்னா நீ பண்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. நீ எப்படி இன்னொரு டிவிஷனுக்கு போறதுக்காக எப்படி ஒத்துக்கின? டேய் எனக்கு ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு இங்கேயே நீ ஸ்ட்ராங்கா தானடா இப்ப இருக்க, அதுக்கு தானே இத்தனை நாள் நம்ம போடுறன்னு இருக்கோம். நீ சொல்றது சரிதான்டா. நம்ம எல்லாருமே இந்த இடத்துல நீடித்து இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அது முடியும். ஆனா அந்த ஸ்ட்ராங்ல எனக்கு பத்தாது. அதனாலதான் நான் சீக்கிரமாவே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னா மாற விரும்புறேன். ஏன்னா என்னை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் அந்த அளவுக்கு வீக்க கிடையாதுன்றதுக்காக தான் இப்படி போறேன்னு இருக்கேன். ஆனா அடுத்த முறை நான் என்னோட சீனியரை காப்பாற்றணும். என்னது அடுத்த முறையா? டேய் லூசு மாதிரி பேசாத. அந்த கிழவன் திரும்பி வருவான்னு நீ நினைக்கிறேன்? அவனை தான் அப்படியே கூட்டின்னு போயிட்டானுங்க, அவ்வளவுதான். டேய் நான் ஒன்னும் நம்புறேன்டா, கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி அவர் வருவார். அவர் வரும்போது அந்த நேரத்துல நான் பலவீனமா இருக்கக்கூடாது. அப்படின்னா டேய் எனக்கு அதே ஆத்தாண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. வெறி வந்துட்டு, என்னடா டே ரெண்டு பேரும் ரவுடி மாதிரி சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு இவங்களோட சீனியர்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. கூடவே இவங்க டிவிஷனோட அந்த பொண்ணான மினாசியும் வந்திருக்கான். இவங்க வந்தது பார்த்துட்டு, சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் இன்னைக்குதான் காஃப்கா ஹிபினோட தண்டனையை தீர்மானிக்க போறாங்களாம். ஆனா இதை கேட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இல்லாம தான் போயிடுச்சு. உங்களுக்கும் அதே தானே? ஆனா மினாசையும் கவலைப்படாதீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மினாசை வந்து எல்லார்கிட்டயும் நான் உதவி கேட்டிருக்கேன். எல்லாரும் காஃப்கா ஹிபினோவை தண்டனையில இருந்து விடுவிக்க கோரி சப்போர்ட் பண்ண போறாங்களாம். அப்ப நாகனோ சீமா செம்பாயும் கவலைப்படாதீங்கடா, நம்மளோட கேப்டன் மீனாவை வேற ஹெட் குவார்டர்ஸ்ல கூப்பிட்டுருக்காங்க. இது கேப்டனை கூப்பிட்டுருக்காங்களா? மீனாசையும் ஆமா, கண்டிப்பா அவங்களை கூப்பிட்டதுக்கான காரணம் நல்ல விஷயத்தை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்க. அதுல எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கு. இப்ப ஹெட் குவார்டர்ஸ் காமிக்க அந்த இடத்துல மீனாவும் போயிருக்காங்க. நான் தான் ஆசிரோ மீனா, என்னோட மேல் அதிகாரிகள் உத்தரவு கொடுத்தபடி தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அப்ப ஆளுங்க யாருமே இல்ல. அவங்க மைக்கு மூலியமாவே இவர்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. டைரக்டர் ஜெனரல் ஷினோமியா வந்து இப்போதைக்கு கைது நம்பர் 8 டெஸ்ட் பண்ணின்னு இருக்காரு. அதுக்கான எக்ஸாம் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால நீ முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் காத்திருந்தா நல்லா இருக்கும். நல்லாவே புரிஞ்சுது சார். அந்த டைம் அவளும் போய் சேர்ல உட்காலான்னு பாக்க, ஆனா அந்த கேமரா மூலியமா பேசுற ஆளுங்களும் நீ இந்த இடத்துல வந்திருக்க ஒரு விசிட்டர் தான், உனக்கு உட்காரத்துக்கு சேர் ஒண்ணு கொடுக்கப்படல, அப்படியே மூஞ்சி ரஸ்ட மாதிரி பேசுறானுங்க. இருந்தாலும் அவங்க இதெல்லாம் கண்டுக்காம திரும்பி பழைய மாதிரி நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோ வெறித்தனமா கத்த, அப்படியே ஃபுல் இடமோ அது இருந்து விரிசல் ஒரு அளவுக்கு போகுது. அப்ப அவனும் ஷினோமியாவை பார்த்து ஓடி போக இக்கரவும் கத்துறாங்க, டேய் காஃப்கா நீ ஒரு ஹியூமன்ரா. ஆனா அதெல்லாம் கேட்காம தலைவன் போட்டு வெறியில அடிக்கிறான். ஷினோமியாவே கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டு, இது இன்னமும் ஃபாஸ்டா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்குன்னா அவனோட கட்டுப்பாட்டை இழந்துட்டான்னு அர்த்தம். அந்த டைம் திரும்பி இருந்த போது அந்த கைது ஆட்டோமேட்டிக்கா உடம்பையே அப்படி திருப்புது. உடம்புல அந்த இடுப்பு பகுதியோட எலும்பு எல்லாம் முறிஞ்ச நிலைமையில அப்ப கூட உள்ள நம்ம ஹீரோ இருக்கிறான்றா பாக்கிறது கிடையாது. ஆனா ஹீரோக்கும் உள்ளுக்குள்ள வலிக்குது. இப்ப திரும்பி குணமாட்டு அவரை போட்டு அட்டாக் பண்ண அவரை தடுத்துறாரு. இது என்ன அட்டாக் பண்றதுக்காக தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. எனக்கு நல்லாவே தெரியுது. இப்ப அவன் ஹியூமனா நடந்துக்கல. இப்ப ஒரு கைதியோட கட்டுப்பாட்டுல அவன் இருக்கான். அந்த டைம் இவனோட கட்டுப்பாட்டு மீறி அட்டாக் பண்ண போறதுனால ஹீரோவோ கத்துறான், டேய் நிறுத்து. ஆனா அவங்க சண்டை பத்தினா வேற லெவலா போகுது. அடிச்சு மூடுறான் ஸ்பீடா. கிக்குரோவே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இந்த கைஜு நம்பர் 2 ஷீல்டு மட்டும் இல்லனா நான் அந்த இடத்துல செத்துருப்பேன். ஷினோமியாவோ ஸ்குவாட்ரன் ஸ்டைல் காம்பட் டெக்னிக் நம்பர் 2 ஒரு அடி தான் பறந்து போய் செவத்திலேயே பதிஞ்சிடறான். அந்த டைம் இந்த இடத்துல டைரக்டர் நொகிசாக்காவும் அவரு சோனிக் பீமை பயன்படுத்தி டேமேஜ ஒரே நேர்த்தியா வெளிப்படுத்துறதுனால அதனோட அடி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நம்பர் 2 டெக்னிக்கை அடிக்கடிக்க பயன்படுத்த முடியும். அந்த டைம் ஷினோமியாவும் பார்த்து ஷாக்கா வர்றாரு, எங்க போச்சு அவனோட கோரு? அப்ப பார்த்தா திடீர்னு ஹீரோ மேஜிக்கலா பண்றான் போல. அந்த அளவுக்கு பின்னாடி வந்து கோரு ரியாக்ட் ஆகி முழு பாடியும் பின்னாடியே வந்தது. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! தன்னோட கோர் வேற ஒரு இடத்துக்கு வெளிப்படுத்துறது மூலியமா தன்னோட பாடியை அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும்னு நினைச்சு இந்த மாதிரி அட்டாக் பண்ணுது. ஏய் எது பயிற்சி மாதிரி இவர் கூட இப்படி சண்டை போட்டு இருக்க, என்னோட கட்டுப்பாடு எப்படி ஹீரோவோ பழமின்னு இருக்கான். இப்படியே போச்சுன்னா நல்லது இல்ல. இவனோட சண்டையை வெறித்தனமா இருக்கும். அந்த டைம் இந்த இடத்துல மானிட்டர் பண்றவங்களும் இது மிகப்பெரிய அட்டாக், இதனோட விளைவால் நம்மளோட தடுப்பு சுவர்ல கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விடுது. கூடவே இப்போ அந்த கைது நம்பர் 8 பவர் லெவல் 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் எதுக்குமே இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. எல்லாருமே ஷாக்காக. இப்ப உண்மையை சொல்லப்போனா 2 கைஜுகளுக்கும் இடையில சண்டை நடக்குது. கைஜு நம்பர் 2 கைஜு நம்பர் 8. கிக்ரோவும் பார்க்கவே அற்புதமா இருக்கு. எப்படி அவ்வளவு தாக்கு பிடிச்சுன்னு சண்டை போடுறாங்க ரெண்டு பேருமே. ஆனா இட்டாமியும் இது கொஞ்சம் விசித்திரமானதுதான். கிக்ரோவும் என்னன்னு பாக்க, ஏன்னா கைஜு நம்பர் 8 அதோட லிமிட்டை தாண்டி கொண்டு போய் சண்டை போடுறோம். இதனோட விளைவா அவர் என்ன பிளான்
பிளான் பண்றது தெரியல. கிக்கரோவோ இது கேட்டு ஷாக் ஆயிட்டு அவங்க அப்பா சொன்ன விஷயத்த அவளை யோசிச்சு பாக்க, அப்படின்னா அப்பா காஃப்கா ஹிபினோ வாழ்றதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் இப்ப ஐயோவும் நான் இந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல இருக்கேன், ஆனா என்ன இருந்தோ என்ன பிரயோஜனம், இந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல இருந்து என்ன பிரயோஜனம், ஏன்னா காஃப்கா ஹிபினோ தான் என்ன காப்பாத்தணும். உசுமாவும் ஆனா அவன் உனக்கு புரியலையா, லம்ப நம்ம கூட இருந்த வீக்கான ஒரு ஆளுன்னு எத்தனால நினைச்சிருந்த ஒருத்தரால இப்ப காப்பாற்றப்பட்டிருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல யார் என்ன சொன்னாலும் சரி அதனோட அடிப்படையில நம்ம மதிப்பிடக்கூடாது யாரையும், அவங்களோட திறமையை வச்சுதான் நம்ம மதிப்பிடணும். அந்த விஷயத்துல நான் காஃப்காவை தான் இப்போ நினைச்சு பாக்குறேன். நீ சரியா தான் சொல்றேன். அந்த டைம் அவங்க அப்பா கால் பண்றதுக்கு பாத்துன்னு இருக்கான் காண்டக்க. அதுக்கப்புறம் இப்ப ஃபைட்டு தொடர்ச்சியா நடந்திருக்கு. அதுல சின்னமையாவை அட்டாக் பண்ணிட்டு பின்னாடி நிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ வந்து பட்டுன்னு ஒரு அடி கொடுக்குற சைட்ல பார்த்தா அவரோட எடுப்பு பக்கத்துல சரியான அடி வீந்து ரத்தம் ப்ளீட் ஆகுது. இல்ல இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஷாகாவ. அப்ப அவரும் நின்னுட்டு அடடா எவ்வளவு நேரம் அவனோட லிமிட்டை வெளிப்படுத்திருந்தான், இப்ப முழுமையா மாறிட்டான். கைஜு நம்பர் 8 இதோட முழு பவர் இப்ப வெளிப்படுத்த போகுது. அடடா இது என்ன இன்னும் மோசமாயிடுச்சு, இது எப்படியாச்சும் நிறுத்தணும். ஆனா ஹீரோவோ யோசிக்க ஒரு பக்கம் அவனோட கண்ட்ரோலையும் மீறி கைஜு நம்பர் 8 நம்ம ஷினோமியாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் சமாளிச்சு ஹீரோவை அட்டாக் பண்ண, ஆனா ஹீரோ அட்டாக் பண்ணும்போது ஷீல்டை கிரியேட் பண்ணி தடுக்கலாம்னு நினைச்சாலும் அது அட்டாக் பண்ண வேகத்துல இவர் பறந்து போய் வீராரு. அதுக்கு பதிலடி அவனும் கொடுக்க சண்டையே ரொம்ப மோசமா போயின்னு இருக்கு. ஏய் நிறுத்து. அந்த டைம் அந்த கைஜுவும் லம்ப ஷினோமியாவை புடிச்சு அடி 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 நடிக்குது. அவருக்கு ஒரு பக்கம் பிளட் வரது ஹீரோவும் பார்த்துட்டு நான் என்ன பண்றது, இப்போ என்னோட கையால தான் ஜெனரல் ஷினோமியா, ஆனா அவ என்ன நினைப்பா, நான் என்ன காரியம் பண்ண பாக்குறேன் கிக்கரோவோட அப்ப அவ என்னோட கையாலேயே நான் கொல்ல போறேன், அவளும் இதை பார்த்துன்னு தான் இருக்கா, அதுக்கு நான் அனுமதிக்க கூடாது. ஆனா அந்த கைஜுவும் இவன் சொல்றதெல்லாம் கேட்காம போட்டு துவச்சி எடுக்குது. அவரை கிக்கரோ இதை பார்த்துட்டு ஷாக்காவ ஒரு பக்கம் அவ சொன்ன விஷயத்தை அவ யோசிச்சு பாக்குறான். நீ மட்டும் எதனா ஒரு மக்களுக்கு பிரச்சனை கொடுக்குறன்னு எனக்கு தெரிய வந்தது மாவன, நீ கைஜுவா இருக்கிற என் நண்பனா இருக்கலாம் நான் பார்க்க மாட்டேன், உன்னை அந்த இடத்துல நான் கொண்டுடுவேன். ஆனா இப்போ கூட அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உண்மையிலேயே நான் விரும்புறது என்னன்னா கண்டிப்பா அவன் கைஜு இல்ல. டே முட்டாள் காஃப்கா, அந்த கைஜு கிட்ட நீ தோக்க போறியாடா அப்படின்னு அவ கத்த. இன்னொரு பக்கம் இரவோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கைஜு கிடையாது. அவனும் அதுல இருந்து வெளியே வர பாக்க அந்த டைம் இவனுக்கு முன்னாடி அந்த கைஜுவும் உள்ளுக்குள்ள வந்து இவனை பாக்குது. அப்ப அதோட வாயால் இவனை சாப்பிட வர நான் அப்படின்னு இப்ப பிளாஷ்பேக்ல அவனோட அப்ளிகேஷன் ரிசல்ட்ட பாக்குறான். அடச்சா எப்பவும் போல இப்பதான் அதுல பார்த்தா ஃபெயில் ஆயிட்டு இருக்கான். ஆனா இப்ப எனக்கு முக்கியமா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நான் இப்ப இழக்க போறேன் இல்ல அப்படின்னு யோசிச்சு இருக்கும் போது அந்த கைஜு இவனை சாப்பிடு. அடடா கால் வலிக்குது. அந்த டைம் ஹீரோவும் அப்படியே கனவு உலகத்துல போக இப்ப ஃபுல்லா அந்த கைஜு நம்பர் 8 கண்ட்ரோல்ல வந்து ஷினோமியா அவரை அட்டாக் பண்ண போது இப்ப அவரும் யோசிக்கிறாரு, நான் அவங்கிட்ட இருந்து நான் நிறையவே எதிர்பார்த்தேன், ஆனா இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப ஹீரோவா காமிக்கிறாங்க. அவனும் சோக வெள்ளத்துல யோசிச்சு இருக்க. அந்த டைம் யாரோ இவனோட கையை பிடிக்கிறாங்க. யாரு மீனாவா அப்படின்னு அவனை ஷாக்க பாக்க அப்ப அவளும் விட்டு கொடுத்துறாத, உனக்காக தான் எல்லாருமே காத்துன்னு இருக்கும், முக்கியமா நான் உனக்காக நான் காத்துன்னு இருக்கேன். அடடா இப்ப அந்த கைஜு ஒரு அடி கொடுத்து அவரை சாக அடிக்கலான்னு பாக்க அந்த டைம் ரத்தமும் தெரியுது. வேற லெவலா சம்பவம் நடந்திருக்கு. விக்ரவும் பார்த்து ஷாக்காவ. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோட பாடியில இருந்து ரத்தம் வெளியே வந்து இருக்கு. சின்னமியாவும் பார்த்து ஷாக்காவ. ஹீரோ இப்ப சுயநனக்கு வந்துட்டு இப்ப கைஜு நம்பர் 8 அவனோட கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஏன்னா அவனோட கோர் அவன் டச் பண்ணதுனாலதான் இப்படி ஒரு நிலைமை. சார் நான் ஒன்னும் கைஜு கிடையாது, நான் தான் ஹிபினோ காஃப்கா. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி பாக்க சினமியாவும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி இருக்காரு. ஹீரோவோ அதோட மயக்கப்பட்டு விழுறான். அந்த டைம் அவன் கிட்ட எவனோ கத்தி எடுத்துன்னு வைக்க சினமியாவும் உன்னோட சோடா அவன் மேல ஏடு நறுமி. அதுக்கப்புறம் நிறுத்திட்டு ஷபா நீங்க ஏன் சிக்னல் எதுவுமே கொடுக்கல, நீங்க சாகிறதுக்காக பிளான் பண்ணிருக்கீங்களா என்ன? டேய் நான் என்னத்தடா சொல்றது, உண்மையிலேயே நான் ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நான் நினைச்ச எதுவுமே இந்த இடத்துல நடக்கல. அதனால மருத்துவ குழுவை இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க, கைஜு நம்பர் 8க்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, உடனடியா அவனோட பாடி சரி பண்ணுங்க, ஏன்னா அவனோட கோர்ல மிகப்பெரிய அட்டாக் நடந்திருக்கனால அவனை காப்பாத்தி ஆகணும். சரி இவனை வேற காப்பாத்தணும்னு இருக்கீங்க, அப்ப என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க, இவனை என்ன பண்ணலாம் அப்போ? அதுக்கப்புறம் இப்ப மீட்டிங்கும் வைக்கிறாங்க. இப்போ டைரக்டர் ஜெனரலோட எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. இறுதியாக காஃப்கா ஹிபினோ பத்தின அபிப்பிராயத்தை உங்ககிட்ட கேட்கறதுக்காக விரும்புறோம். நீங்க தான் சொல்லணும் கேப்டன் மீனா ஷினோ. இட்டாமியும் இப்படி கேட்க எஸ் சார். காஃப்கா ஹிபினோ உன்னோட குழுவுல சேர்ந்ததுல இருந்து அவனை எல்லா விதமான சோதனையும் செஞ்சிருப்பீங்க, கூடவே அவனை கண்காணிச்சணும் தானே வரீங்க. அதனால அவனோட ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது முன்னாடியே அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. ஆமா சார், ஆனா என்னதான் அவனை எனக்கு தனிப்பட்ட முறையில தெரிஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல அவனை நான் சேர்க்கறதுக்காக என்னோட பதவியை பயன்படுத்தி அவனை ஒன்னும் நான் இந்த வேலைக்கு சேர்க்கல. ஆனா அவனோட ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது காஃப்கா ஹிபினோவோட அப்ளிகேஷனை நீங்க நிராகரிச்சிருக்கீங்க. இருந்தாலும் வைஸ் கேப்டன் ஒஷினா தான் இந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல அவனுக்கு சேர சொல்லி கூட இருந்து ஹெல்ப் பண்ணிருக்கான். சரி இறுதியே இப்போ முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நாங்க எல்லாருமே சேர்ந்து முன்கூட்டியே எடுத்துட்டோம். அதனால நீங்க எந்த விதமான தடங்களும் சொல்லாம அதை அப்படியே ஏத்துக்கணும். இப்போ அந்த விஷயத்துக்கு வருவோமா? கைஜு நம்பர் 8 பத்தின முடிவு. நீ உன்னோட வேலையில சரியா இருந்திருக்க, ஆனா அப்படி இருந்தும் எப்படி அவன் இந்த மாதிரி மாறி இருக்கான், இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. ஓகே சார், காஃப்கா ஹிபினோ ஒரு மனுஷனா கைஜுவான்றது எனக்கு தெரியாது, ஆனா
ஆனா அவன் எந்த ரகத்தை சேர்ந்தவன்றது எங்க இருக்கிற ஆய்வாளர்கள் தான் அதை சொல்லணும். அதனால இது வரைக்கும் அவன் பண்ண விஷயங்களை பத்தி நான் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். சஹா ஹிமாரான்ற இடத்துல ஒரு ஆபீசரா காஃப்கா இபினோ அந்த இடத்துல யோஜோவோட பார்ட்ஸ் வளராம இருக்கிறதுக்காக அதோட கோரை இருக்கிற இடத்தை எங்களுக்காக காட்டி கொடுத்தான். கூடவே யோஜோக்களுக்கு அழிக்கிறதுக்காக விடாமுயற்சியோட எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணான். இறுதியா கைஜு நம்பர் 10 கூட நடந்த சம்பவத்துல ஒரு யோஜோம்பாம் வெடிக்கிற லெவல்ல இருந்தப்ப இந்த 3 டிவிஷனையும் அழிவுல இருந்து அவன் தான் காப்பாத்திருக்கான். என்ன இது ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்த பாக்குறியா? அவனோட சக்தி அபாரமானது. அது எந்த மாதிரி விஷயத்துல வேணா பயன்படும். ஆனா எப்படி இருந்தாலும் அது ரொம்ப டேஞ்சரஸ் தான். அவன் என்னதான் ஒரு ஆபீசரா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்திருக்கான்ல, அதனால அவன் ஒன்னும் நல்லவன் ஆயிட முடியாது. அவன் ஒரு கைஜு தான். அப்ப கூட நீங்க சரியா தான் சொல்றீங்க. என்ன இவன் சரியா சொல்றீங்கன்றா அப்படின்னு எல்லாரும் ஷாக்கா பாக்க. அவன் நம்மளோட டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர்ந்தப்போ அவனோட காம்பேட் பவர் 0% தான் இருந்தது. ஆனா இருந்தாலும் அவன் இதுக்கு முன்னாடி இந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேரத்துக்காக கிட்டத்தட்ட 12 முறையாச்சும் ஃபெயில் ஆயிருப்பான். அதனாலேயே அவனோட வயசு அதிகமா இருக்கும். நம்மளோட நியூ ஸ்டூடெண்ட்ஸ் காட்டிலும் அவனோட வயசு அதிகமா இருக்கிறதுனால அவன் சீனியர் லெவலுக்கு தான் வருவான். அப்பனா அவனோட கைஜு பவரை யூஸ் பண்ணி நம்மளோட டிஃபென்ஸ் போர்ஸ் டெஸ்ட்ல மோசடி பண்ணிருக்கான்னு சொல்லு. அப்படி பண்ணியிருந்தானா அவன் எப்பயும் பாஸ் ஆயிருக்கலாமே. ஆனா அவனோட மனசு அது கேட்காதனாலதான் அவன் அதை தளர விடாமுயற்சியோட அவனோட உண்மையான ஹியூமன் பவரோட தான் இப்ப பாஸ் பண்ணிருப்பான். அவன் எத்தனை முறை இந்த வேலையை விட்டு ஃபெயில் ஆயிருந்தாலும், அது மட்டும் இல்லாம அவனோட காம்பேட் பவர் 0 இருந்தாலும், அவன் ஒரு கைஜுவா மாறினாலும் அவன் மக்களை காப்பாத்ததை மட்டும் நிறுத்த மாட்டான். அது எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் விடாமுயற்சியோட தன்னையே அர்ப்பணிப்பான். அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவங்களும் யோசிக்க. இப்ப பிளாஷ்பேக் உள்ள அவங்களும் அழுதுன்னு இருக்காங்க. மீகோன்னு ஹீரோவும் கிட்ட போயிட்டு அவளோட கையை பிடிச்சி அவளுக்கு ஆறுதல் சொல்ற வகையில அவளை பார்க்க அவளும் இவனை பாக்குறா. தலைவனே அழுதுன்னு தான் இருக்கான். இருந்தாலும் எனக்காக ஒருத்த ஆதரவா இருக்கிறதுனால அவனோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க. அதை இப்ப அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹிபினோ காஃப்காக்கு மனிதநேயம்னா என்னன்னு தெரியும். உண்மையிலேயே நாங்க எதை வச்சு தெரியுமா இதை முடிவு பண்ணோம்? அவனோட மனசை வச்சுதான். அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இதை கேட்ட எல்லாரும் ஷாக் ஆயிடு. என்ன பேசுற நீ? அவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்ற? எந்த மாதிரியான பதில் எல்லாம் உங்ககிட்ட இருந்து ஒண்ணு எதிர்பார்க்கலாங்க. என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுகாலும் இவங்களுக்கு புலம்புறாங்க. சினாமியாவும் நல்ல வேலை செஞ்ச கேப்டன் மீனா, நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம். ஓகே சார் அப்படின்னு அவங்களும் கிளம்ப. இப்ப அந்த கைஜு நம்பர் 8 என்ன பண்ணலாம்? அவனுக்கு எப்படியாப்பட்ட தண்டனை கொடுக்கலாம்? ஒருவேளை நம்மளோட ரிசர்ச்சுக்கு அவனை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு இவங்க எல்லாம் பேசின இருக்க. சரி உங்களோட முடிவு என்ன? டைரக்டர் ஜெனரல் ஷினோமியா கைஜு நம்பர் 8 இப்ப ஹீரோவை காமிக்க அவனுக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க. ஹீரோவும் அதே டைம் பிளாஷ்பேக்ல யோசிச்சு பாக்குறான். மீனா யோசிச்ச அதே நினைவுகள். அவ அழுவும் போது எனக்கு மனசு கேட்கல. ஆனா அன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் மீனா எந்த கைஜுவுமே மன்னிக்க மாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா எப்படியோ என்னை ஏத்துக்கனா. அவளுக்கு எவ்வளவு அழகான மனசு. அதனாலதான் நான் என்னதான் ஒரு கைஜுவா இருந்தாலும் உடல் அளவிலையும் மனசளவிலையும் ஒரு மனுஷனா சாக விரும்புறேன். அடடா நான் உயிரோட தான் இருக்கனா? என்னடா ஒரு வழியா கண்ணு வச்சுட்டு போல. அடடா டைரக்டர் ஜெனரல் ஷினோமியா நீங்களா? சரி சரி பதட்டப்படாத. உன்னையே நீ இவ்வளவு வரத்துக்குன்னு எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறது தெரியல. நான் தான் எதுவும் உனக்கு கெட்ட விஷயம் எதுவுமே செய்யலையே. நீங்க சொன்னதுலயே எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது. ஏன்னா ஹிக்ரோவோட முகத்தை என்னால பார்க்க முடியாது. ஆனா இருங்க ஒரு நிமிஷம். இப்ப நான் உயிரோட இருக்கேன்னா கண்டிப்பா நீங்க என்ன ஒரு மனுஷனா ஏத்துக்கணும் தானே என்ன உயிரோட விட்டுருக்கேன்னு அர்த்தம். அப்பனா இதுக்கப்புறம் நான் ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஒரு ஆபீசரா தொடர முடியுமா? உன்னோட மார்பு பக்கத்துல மிகப்பெரிய ஒரு அடிபட்டு இருக்குதுல, அது என்னன்னா ஒரு மனுஷனோட பலவீனமான இதயம். உண்மையா சொல்லப்போனா நீ எப்பயோ இறந்துருப்ப. அதனால எங்களோட முடிவு என்றதுல கூடிய சீக்கிரமே நாங்க சொல்றோம். ஆனா நீ ஒரு கைஜு. ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது உனக்கு நல்லது. ஏன்னா நீ உயிரோட இருக்கிறது இங்க இருக்கிற மேல் அதிகாரிகள் நிறைய பேருக்கு அது பிடிக்கல. பெரும்பாலானவங்க உன்னை வெறுக்கிறதுலதான் குறியா இருக்காங்க. கைஜு நம்பர் 8 அதை நம்ம வெப்பனா மாத்த போறது கிடையாது. அதுக்கு பதிலா அவனையே நமக்காக போராட சொல்ல போறோம். என்னது என்ன சொல்றீங்க? ஒரு கைஜுவை நமக்காக போராட சொல்ல போறீங்களா? அதுவும் அவனை வெப்பனா மாத்தாம, அதுவும் நம்மளோட ராணுவ வீரர்கள் கூட. இது ஒரு முட்டாள்தனம். இதுல யாரும் செய்ய வேணாம். ஆனா ஷினோமியா அவரும் நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. நான் ஒரு கைஜு கிடையாது. நான் தான் ஹிபினோ காஃப்கா. நான் அவன் கூட சண்டை போட்டதோட விளைவா நான் தெரிஞ்சுக்கிறது சில மாசங்களா அவன் இந்த 3rd டிவிஷன்ல வேலை பார்த்துன்னு வரான். அதனால அவனோட அபாரமான நாலேஜுக்கும் சக்திக்கும் நாம அவனை ஒரு வெப்பனா மாத்த முடியாதுன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா பொதுவாவே டை கைஜுஸ் எல்லாமே இப்ப அடிக்கடிக்க வரதுனால இவனோட திறமையை நம்ம முழுமையா பயன்படுத்திக்கணும் போர்ல. ஆனா சார் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யாருமே நம்ம பார்த்தது இல்லையே. நமக்காக ஒரு கைஜுவா மாதிரி ஒருத்தன் சண்டை போட்டது இல்லையே இதுக்கு முன்னாடியா? என்ன நீங்க பேசுறீங்க? நம்மளோட நாட்டுக்கு பாதுகாப்பு ஒப்பிடும் போது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதனால இதை மட்டும் நம்ம மறுத்துட்டா இதுக்கு பின்னாடி வரப்போற எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியாத லெவலுக்கு நம்ம கிட்ட சக்தி இல்லாம போயிடும். அதனால இவனோட நம்ம பவரை பயன்படுத்திக்கணும். எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும்ல. நம்மளோட 200 ஆபீசர்ஸ் அப்புறம் 3 கேப்டன்ஸ் இவங்க எல்லாரையும் நம்ம இழந்தோம். இட்டாமியும் சார் உங்களோட வைஃபை கூட தான் இழந்தோம். அதனால இதுக்கப்புறம் நம்ம கணிக்கவே முடியாத அளவுக்கு அதிகப்படியான கைஜஸ் வரப்போறது எனக்கு தெரியுது. ஃபியூச்சர்ல மேபி நம்மளோட நாட்டை எளிதா அதுங்க அழிச்சிட்டோம். ஆனா அதுக்கு ஒரு முடிவை கட்டணும்னா நம்பர் 8 அந்த கைஜுவோட சக்தியை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். சரி இது எல்லாத்துக்கும் நாங்க ஒத்துக்கிறோம். இருந்தாலும் அவனை எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால ஹிபினோ காஃப்கா என்னடா இது அவர் என்னோட பேரே சொல்லிட்டாரு. உனக்கு உயிர் வாழ ஆசைனா நீ எங்களோட சேர்ந்து எங்களுக்காக போராடுவேன்னு நிரூபிக்கணும். அடடா எனக்கு நல்லாவே புரியுது. இவங்க என்ன ஒரு ஆயுதமா மாத்தாம என்ன வாழ விடுவேன்னு சொல்றாங்க. அதுவும் இவங்களுக்கு உதவி பண்ணி என்னோட மக்களையும் காப்பாத்தி. அப்படின்னா நான் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஒரு ஆபீசரா தான் தொடருவேன். நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம மீனாவும் நடந்து போயின்னு இருக்காங்க. வெளியே அவங்களும் வரும்போது அந்த டைம் அவங்களோட போனுக்கு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு அவங்களும் மன நிம்மதி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்ப
மிச்ச பேருக்கு எல்லாருக்குமே மெசேஜ் டான் வருது. கிகரோவும் மெசேஜ் எடுத்து பாக்க அதுல நம்ம கேப்டன் மீனாவும் ஹிபினோ காஃப்கா அவனோட தண்டனையை நிறுத்தி வச்சுட்டாங்க. இதை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அடியோ அவன் நல்லா இருக்கான். ஆனா இதை நினைச்சு நான் இப்ப கொண்டாட கூடாது. ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் நான் இன்னும் பவர்ஃபுல்லா ஆகணும். இப்படிப்பட்ட நிலைமை பின்னாடி வந்தா அந்த டைம் நான் அதை தடுத்து நிறுத்துவேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு மெசேஜ் வந்தது பார்த்துட்டு பரவாயில்லையே காஃப்கா இவனும் ஜெயிச்சிட்டான். ரிசுமோவும் ஆமா அந்த பெரிய மனுஷன் சாதிச்சிட்டான். இப்ப எச்சிகாவும் மெசேஜ் வந்து பார்த்துட்டு அடியோ ஏ செம்பாய் என்னடா செம்பாய் வந்துட்டான்டா உயிரோட திரும்பியும் ஜெயிச்சுட்டாடா எனக்கு நல்லாவே தெரியும்டா. பாரு நம்ம சொன்ன வேண்டிய டேலக்கை இவன் சொல்றான். எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓஹோ உற்சாகமா வேலை செய்வேன். என்ன செய்யும் பரவாயில்ல ஹிபினோ காஃப்கா நல்லா தான் இருக்கான். இதுக்கப்புறம் யாரும் குழப்பம் வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன எச்சிகாவா அந்த பெரிய மந்தை இப்ப வந்துருவான்ல. டேய் எனக்கு நல்லாவே தெரியும்டா. அதனாலதான் நான் முன்கூட்டியே உனக்கு சொன்னது. எப்படி இருந்தாலும் அவர் வந்துருவாருன்னு நான் சொன்னல. அதனால இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிலைமை வராம இருக்கிறதுக்காக நான் கண்டிப்பா ஒன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்காக வெயிட் பண்ணுங்க செம்பாய். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல சயின்டிஸ்டும் பரவாயில்ல காஃப்கா திரும்பியும் உயிரோட வந்துட்டான். அவன் நல்லா இருக்கு எனக்கு சந்தோஷம். வைஸ் கேப்டனும் ஆனா உண்மையிலே இதுக்கப்புறம் தான் அவனுக்கு சவால் தொடங்கும் போது. ஏன்னா அவனோட ஐடென்டிட்டி எல்லாரும் தெரிஞ்சதுனால இப்ப அவன் மேல ஒரு கண்ணு இருக்கும் எல்லாரும் மேலயும். ஓ இதெல்லாம் சொன்னீங்களா சவால்னு. ஆமா இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பம். ஏன்னா அவனோட தகுதி இவங்க எல்லாருக்கும் நிரூபிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல ரொம்ப நாளைக்கு வாழ முடியும். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் இரவும் தூங்கவே ஆரம்பிச்சிடான். டேய் என்னடா தூங்குற ஓடுதடா பேசிட்டு இருக்கேன்னு சின்னமி அவர் கத்த. எனக்காக வெயிட் பண்ணு மீனாச்சலம். அதோட இப்ப டிஸ்போசல் கம்பெனி இருக்கிற இடத்த காமிக்க இப்ப ஹீரோவோட நண்பர்களும் செஸ் கேம் விளையாடி ஒருத்தன் அதுல தோத்து போக என்னடா இது இந்த டாப் ரேங்க்ல இருக்க நம்பர் 9 என்ற ஆளு பயங்கரமா விளையாடுறானே. இன்னொரு பக்கம் அந்த நம்பர் 9ன்றது வேற யாரும் கிடையாது கைஜு நம்பர் 9 என்றவன் தான். அவன் இப்போ ஒரு பில்டிங்ல இருந்து இவங்க கூட விளையாடுன்னு இருக்கான். உண்மையிலே சொல்றேன் மனிதர்கள் ரொம்ப முட்டாளானவங்க. ஆனா இருந்தாலும் அவங்க கூட வாழ்ந்து அவங்கள பத்தின புரிதல் இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது. கைது நம்பர் 8 இதுக்கப்புறம் தான் உனக்கான சோதனை ஆரம்பிக்க போகுது. அதனால அடுத்த கட்ட பிளான் இப்ப ஆரம்பிக்கலாமா. அந்த டைம் வேற ஒரு இடத்துல சவுண்ட் கேட்டு இருக்கேன். இரு வரேன். ஒரு கைதுவும் இருக்கு நீ கவலைப்படாத. இந்த மனுஷங்களோட கையில சிக்கி இருக்கிற கைதுவோட பவரை நம்ம திரும்பியும் பெறணும். திரும்பியும் இந்த கைதுவோட போர் தொடங்க போகுது. இந்த எபிசோட